உங்களோட பிராக்டிகா ஷோரூம்க்கு நான் வந்து when I saw your products எனக்கு முதல்ல ஆக்சுவலி கனெக்ட் ஆன விஷயம் வந்து ஒரு மேட்ரஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப நாளா தேடின ஒரு விஷயம். ஏன்னா என்னோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் whom I see, ஐயோ இவங்களுக்கு இப்படி கிடைக்க மாட்டேங்குது, இவங்களுக்கு இப்படி கிடைக்க மாட்டேங்குது, எதை அட்வைஸ் பண்ணணும், எதை நம்ம ரெஃபர் பண்ணணும், ரியலி ஐ டென்ட் ஹேவ் அ சாய்ஸ். ஸோ 2 விஷயம் சொல்லுவேன் என் பேஷண்ட்ஸ்க்கு: கைத்து கட்டலில் படுக்காதீங்க, டேட்டு கட்டல் படுக்காதீங்க, ஹார்ட் சர்ஃபேஸில் படுங்கன்னு சொல்றதுக்கு மேலே ஐ குட் நாட் கிவ் எனி ரெஃபரன்ஸ். But now I'm happy that I can give a direct reference where they have a direct material. So இந்த லாட்டெக்ஸும் இதுவும் சூஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்தது? மேம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து ஒரு 10 years பேக் நான் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஓகே. ஸோ ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். அந்த ஃபேக்ட்ரியில் எனக்கு பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் ஹவு தே மேக்கிங், அதோட ப்ராசஸ்ஸு, அதோட பெனிஃபிட் எனக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் அந்த டைம் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹையர் சைடாக இருந்தது. ஸோ இங்கே வந்து மக்கள் அஃபோர்ட் பண்ணுவாங்களா, முடியுமா அப்படிங்கிறது ஃபீஸிபிலிட்டி எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. பட் சின்ஸ் ப்ராக்டிக்காக வந்து லாஸ்ட் 13 இயர்ஸாக நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஒரு அரௌண்ட் ஒரு 200 to 250 டீலர்ஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாயிண்ட்டை வந்து எங்களோட டீலர்ஸ்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது அவங்க டீலர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சி. இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு எஸ் பண்ணலாம் என்னோட பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்காக இருந்தது. அகைன் நான் ஸ்ரீலங்கா போயிட்டு ஸோ வி விசிட்டட் ஒரு 2-3 ஃபேக்ட்ரிஸ். அது இல்லாமல் தாய்லாண்டும் போயிருந்தோம். அங்கே ஒரு 2-3 ஃபேக்ட்ரிஸ் பார்த்தோம். இருக்கிறதுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான மேட்ரஸ் கொடுக்கணும், அதுவும் 100% ஆர்கானிக்கான ப்ராடக்ட் கொடுக்கணும், நேச்சுரலான ப்ராடக்டை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து எது பெஸ்ட் மெட்டீரியலோ அது மட்டும், எது வந்து நம்ம யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த குவாலிட்டி தான் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இது என்ன நேச்சுரல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்மளாம் என்ன வந்து இப்போ நம்ம பண்ணுற ஆயில் பாத் எடுத்துக்கிறோம், பாடி ஹீட் ஆச்சுன்னா. பட் நம்ம மேஜராக மேட்ரஸில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற 2 விஷயம் என்ன அப்படின்னா, பேக் பெயின், பாடி ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த 2மே இந்த மேட்ரஸில் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இது வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணோம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது காமன் மேனுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 20,000 ருபீஸ்லேருந்தே வந்து ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நார்மலாக வந்து காயர் வந்து பாடிக்கு ஹீட்டு கிடையாது, ஓகே. பட் ஒரு 10,000 ருபீஸ் 15,000 ருபீஸில் கிடைக்கும். இதே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அதே ரேஞ்சில் கிடைக்கும். பட் ஒரு 20,000 ருபீஸில் லேட்டெக்ஸ் மேட்ரஸே நம்ம கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் ஆர் வெரி ஹாப்பிங்க. இப்போ நீங்கள் எனக்கு வந்து பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் சொன்னீங்களோ அதே ஃபீட்பேக் நிறைய பேர்த்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களை மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கண்டிப்பாக. நான் யோசிச்சது, நான் என்னோட ஃபியூச்சர் என்னோட ஹாஸ்பிட்டல் ரேஞ்சஸ்க்குமே நான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு ஒரு நல்ல மெட்டீரியல் வேணும் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க படுத்தா சூடாகக்கூடாது உடம்புங்கிறதுல நான் ரொம்ப பர்டிகுலராக தேடி இருக்கோம். ஸோ நான் யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச காயரோ அல்லது எலோமஞ்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதோட அன்இவன்னஸ் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள். லேட்டெக்ஸ்னு ஒன்று கிடைக்கும் போது டெஃபினெட்லி வீல் ஆல்சோ பி ஏபிள் டு டேக் இட் ஆஸ் அ ப்ரீமியம் டு ஆர் த கஸ்டமர்ஸ். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு கொடுக்கும்போது தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹீலிங். அவங்க நிம்மதியாக தூங்கணும் இல்லைங்களா, அதுவும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எதுக்கு ஓடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு, நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம், இதுதான் பேசிக். நம்மளோட லைஃப்பில் வந்து 1/3 ஆஃப் த லைஃப் வந்து நம்ம மேட்ரஸில் தான் இருக்கிறோம். பட் நம்மளோட பாடியை எப்படி நீங்கள் வந்து ஒரு தூக்கம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுமே வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அது எங்களோட சைடில் வந்து ஒரு ஸ்லீப்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சு கொண்டு வந்திருக்கோம். தட்ஸ் வெரி குட். கண்டிப்பாக தட் இஸ் வெரி அப்ரிஷியபிள் திங். ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது வேற, பட் அதுக்குள்ள ஒரு காசோட ஒரு இம்பாக்டோட பண்ணும்போது வி ஹேவ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ரொம்ப முக்கியம். எதை வேணா விற்று சம்பாதிக்கலாம். ஃப்ரம் பிகினிங் மேடம் ப்ராக்டிக்காக அப்படிங்கும்போதே வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கே கொண்டு போவோம். ஸோ அதுதான் எங்களை இதுவரை வளர்த்தி கொண்டு வந்திருக்கு. நல்ல விஷயம். தேங்க்யூ. ரியலி ஐ வெரி அப்ரிஷியேட் தட் தாட். தேங்க்யூ ஸோ மச்.